நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் ப்ரெஷர்ல இருக்காரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு திடீர்னு வெண்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி கிட்ட ரேணுகா போன் பேசும்போது நம்ம விஜய் பக்கம் தான் இருந்தாரு. திடீர்னு வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்தாங்க அவங்க விறுவிறுப்பா. அங்க வந்து பார்த்தா நம்ம வெண்பா நல்ல வேலை எப்படியோ ஒண்ணு கீழே விழுந்து லைட்டா தான் அடியாயிருக்கு. அதனால நம்ம விஜய் வந்து ரேணுகா கிட்ட எதுவுமே பேசாம சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம், நம்ம மேலதான் தப்பு, நாம தம்ம பொண்ணை இங்க விட்டதுதான் தப்பு, இப்ப யாரு என்ன எவ லொட்டு லொசுக்குன்னு எது ஒண்ணு விசாரிக்காம தான் பொண்டாட்டிய மாதிரி இருந்ததுனால தான் பொண்டாட்டி நம்பி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த மத்தியா அது என்னோட முட்டாள்தனம். மல்லி அப்பவே படிச்சு சொன்னா நான் தான் அவ பேச்சை கேட்கல. இல்ல இவளை பத்தி யாரு என்னன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவளை அடி மேல அடி அடிச்சு இவளை ஓடு 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 ஓடுன்னு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முடிவெடுத்துறாரு. அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்து விஜய் இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட முடியாது. ஏன்னா இப்ப வெண்பாவுக்கு நடந்த மாதிரி அதுக்கப்புறம் கதிரேசன் நிஷா இவங்களும் அந்த வீட்டுல இருக்காங்க. இவங்களுக்கு எதனா ஆபத்து கொடுக்க அவ யோசிக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு தேவை எல்லாம் காசு துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு பணத்து மேலதான் அவ ஃபுல் போக்கஸா இருக்கு. அவளை கிட்ட நம்ம நம்பி இவங்களை எப்படி விட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, யாரு எக்கேடு கேட்டா நமக்கு என்ன மல்லி, அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சை கேட்பாங்களா, நாம இதெல்லாம் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் பொண்ணை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா இல்ல வேற ஆள் மாதிரி தெரியுதாடா, உன்னை இருறா இப்போவே கேஸ் போட்டு உன்னை திரும்ப உள்ள தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைய ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஒரு இரும்பு ஜன்னல்குள்ள பூட்டி வச்சிருவான் அந்த கதிரேசன். அதனால அவன் பேச்சே நமக்கு வேணாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அதனால போறதெல்லாம் விட்டுட்டு வரப்போறது நடக்க போறதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் நம்ம ரேணுகா ஒரே குழப்பத்துல இருக்கா. விஜய் வந்தா வெண்பா கீழே வந்தா அப்ப கூட எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டானே, நம்ம மேல எந்த ஒரு சந்தேகம் இல்லை, நம்ம மேல எந்த ஒரு கோவம் இல்லையா, ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே பயமா இருக்கு. வேற ஏதான பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள உண்டு இல்ல வேற எல்லாம் பண்றவனே இப்ப என்னதான் பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுன்னு இருக்காங்க. சிந்தனையாதான் ஒரு பக்கம் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் சரி ஓகே இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதனால ஒரு பக்கம் நார்மலா தாங்க போயின்னு இருக்கு. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து சிறப்பா ஒரு ஆப்பு அப்படியே சும்மா அடிச்சா இந்த மாதிரி நச்சுன்னு அடிக்கணும்டா, இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி இருந்து டாடா கட்ட டாடா எனக்கு அந்த ரேணுகா அம்மா இருக்காங்களே அவங்க வேணும்னே என்ன தள்ளி விட்டாங்க. அவங்க யாருக்கிட்டே ரகு ரகுன்னு பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேர் உண்மையாவே ரேணுகா அம்மா இல்ல சுடரி அம்மா, சுடரின்னு தான் கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடா, எனக்கு வலிக்குது டாடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அலறா. அப்படியே ரத்தம் கொதிக்கிற ஒரு பக்கம், விஜய்க்கு அப்படியே ரத்தம் எல்லாம் ஒரு பக்கம், அண்ணால் பறக்குதே அடே வர்றக்குதே விஜய் வர்றான் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. விஜய்க்கு கோபமும் ஒரு பக்கம் அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படியே விடக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு நம்ம தலைவர். என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அடுத்து அவரோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. பாப்போம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா நடந்தா வாழ்க்கையில ஈஸியா எல்லாமே கிடைச்சிருமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சமாவது கஷ்டப்படணும், கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்கால அவர் ஒரு பக்கம், என்னம்மா ரேணுகா என்ன பண்ண இருக்க நலமா, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லிக்குமா, என்னம்மா நீ பண்ண விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிக்கலன்னு நினைச்சேம்மா, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு வைக்க போறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியூஸும் தரமா இருக்க போகுது, இதுக்கப்புறம் ஏன்டா வாழ்க்கைக்குள்ள வந்தோம், ஏன்டா இவளை பகைச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அணுவணுவா நீ சித்திரவாத பட போறோம். அதை பார்த்து நான் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஆஹா மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க போறேன். அந்த விஷயம் ஏன் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா உனக்கு தெரியணும்ல நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியல அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பா அடிச்சு சொல்லி ஆனுங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்கால அவருங்க ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ஏதோ ரேணுகா கூட கூட்டணி வச்சிருக்க போல, அவன் உண்மையில ரேணுகாவே இல்லை அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல, டேய் அவளை அனுப்பி வச்சுதே நான் தாடா, இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளானே நான் தான், நீ என்கிட்ட வந்தா உண்மையான ரேணுகா அவரை கொட்ட ரேணுகா நீ என்கிட்ட சொல்லுங்கிற பாத்தியா, என்ன விஜய் இன்னும் அக்காவை என்ன நினைச்சுக்கிற, பால் குடிக்கிற குழந்தைன்னு நினைச்சுக்கிறியா, நான்லாம் ஒரு இடத்துல இறங்கி காய் நகர்த்த ஆரம்பிச்சுனா அவனை முன்னாடி யாருமே வந்து நிக்க முடியாது. இப்ப புதுசா ட்ரெண்டிங்ல அப்படியே சும்மா ஒரு தலைவர் போயின்னு இருக்காரு, அப்படியே சும்மா செஸ்ல கலைஞன்னு இருக்காரு, அவரே வந்தாலும் அவரவே டான்ஸ் ஆட விட்டு ஓட வச்சிருந்தா பாத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க. நம்ம ராஜேஸ்வரி
இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சே இல்லையாமா, இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்கள கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட பேசினு இருக்காரு. பாரு மல்லி, எக்காரணத்துக்கு கொண்டு எதுக்காக கொண்டு இவர் ரேணுகா இல்ல சுடரி அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சு அடுத்த செகண்டே அந்த கதிரேசன் சும்மா இருக்க மாட்டான். ஏதான ஒரு கேஸை போட்டு குட்டையை குழப்பி நம்ம கிட்ட வந்து வெண்பாப்ப பறிக்க பாப்பா. அவர் ரேணுகாவே அந்த வீட்டுல இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை, அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதை வச்சு நாம கொஞ்ச நாளைக்கு காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு, ஒரு பக்கம் அச்சமாவும் இருக்கு. என்னடா இது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையே இருக்கு, இது எப்படி நான் சமாளிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல வந்து கூடி குறுகி போயிட்டு உட்காந்து இருக்காங்க ஒரு பக்கம். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவர் இருந்து போயிட்டு ரேணுகாவை பாக்குறாங்க. எங்கம்மா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இந்த மாதிரி விஜய் வந்தாரு, கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஜய் எதுக்கு வெண்பா வளைச்சிட்டு போனா, என்ன காரணம், எதானே கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நான் எதுவும் கேட்டேன், இன்னும் பதில் சொல்லாம நான் முறைச்சிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வெண்பாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டே இருந்தாரு. என்ன காரணம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருப்பான், அவனை சும்மா விட மாட்டான், வரட்டு அவனுக்கு இருக்கு அப்புறம். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மரகத்தருங்க.